நீ நம்பிக்கையோட இரு சிவா. அயலி உன்னை சின்சியரா லவ் பண்றா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளை சொல்ல விடாம தடுக்குது. நீ நம்பிக்கையா இரு. இதுக்கு மேல கண்டிப்பா அயலியால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்கிட்ட லவ்வ சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது நடந்தா முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. உங்க 2 பேரை தாண்டி அதனால சந்தோஷமா இருக்கிற ஆள்னா அது நான் தான். தேங்க்ஸ் ரேஷ்மா. நாங்க கிளம்புறோம். ஐலி ஓகே சொன்னது உங்ககிட்ட சொல்றேன். ஐலி போலாமா? சார் நாங்க போயிட்டு வரோம். சாரி சிவா. சிவா, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? நோ சார். ரேஷ்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ திரும்பி வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். ஐலி ஏறு போலாமா? ரேஷ்மா, லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து போறது நார்மல் தான். அதுவும் நம்மள மாதிரி போலீஸோட லைஃப்ல எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அது எல்லாமே இன்னும் நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் நடக்குது. இந்த விஷயத்த அப்படி பார்க்கிறது தான் நல்லது. என்ன அப்படி பாக்குற? ஏதாவது சொல்லணுமா? ஆமா, அது இல்ல. எதுக்கு நீ இப்படி திணற? என்கிட்ட ஏதோ சொல்லணும் தானே யோசிச்சுட்டு இருந்த. அப்புறம் இப்படி சமாளிக்க ட்ரை பண்ற. சொல்லு, என்ன விஷயம்? என்ன இப்படி சொதப்புது? நான் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், வந்து கெடுத்து விட்டுட்டாரு. ஹலோ, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? நீ ஏதோ சொல்ல வர, சொல்ல முடியாம திணற. இப்ப பாரு முறைக்கிற. ஐலி இத பாரு ஐலி, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனாலதான் கேக்குறேன். இப்படி சொல்ல வந்துட்டு எதுவும் சொல்லாம இருந்தேன்னா எனக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிரு. இதுக்கு மேல ஒரு மனுஷனால கேட்க முடியாது. சொல்லிடாயலே, சொதப்பாதடி ப்ளீஸ். சிவா, சொல்லு சொல்லு சொல்லு. சிவா, நான் உங்களை சொல்லு சொல்லு ஐலி. உங்களை லவ் பண்ற சிவான்னு சொல்லு ஐலி, சொல்லு. ஹலோ மேடம், என்ன நீங்க விளையாடுறீங்களா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு வர, ஆனா அதுக்குள்ள கங்கா சந்திரமுகியா மாறுற மாதிரி மாறிடுற. உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாரு, இதுக்கு மேல என்னால அமைதியா நிக்க முடியாது. என் முகத்தை பார்த்து சொல்லு. முடியலன்னா சொல்லிரு, நான் வேணா என் முகத்தை மூடிக்கிறேன். இப்ப எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ தான் என்ன பேச வைக்கிற. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல்ல, அத முதல்ல சொல்லு. என்ன? ஆமா, என்ன ட்ரெஸ் இது? ஏன் இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்றீங்க? நல்லாவே இல்ல. தோ இததான் சொல்ல வந்தேன். போதுமா? விடமாட்டார் போல இருக்கே. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வரலனாலும் நீ ஏன் என்ன தேடி வந்திருப்ப. அதான் உனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு நானே வந்துட்டேன். சரி விடு, நீ சொல்லு. இன்னைக்கு நீ சொல்லாம நான் விடவே மாட்டேன். என்ன சொல்லணும்? இப்படி மிரட்டுறதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன்.
என்ன இவர் ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு? ஐயோ கடவுளே! சிவா வேண்டாம். இப்போ ஏன் பக்கத்துல வரீங்க? சிவா இதெல்லாம் சரியில்லை, வேண்டாம். அம்மா என்ன பாருமா, நான் அயலி வந்திருக்கேம்மா. ஐயோ எனக்கு ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருது? அம்மா ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருமா. என்ன மாமா ஆச்சு? என்ன நடந்துச்சு? வழக்கம் போல சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு மாத்திரை கொடுத்தம்மா. அந்த மாத்திரையை முழுங்குறதுக்கு முன்னாடியே திடீர்னு புறையேறிடுச்சு. அப்புறம் உடனே மூக்குல ரத்தம் வந்து மயங்கிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அயலி. அப்புறம் வைத்தியரை வந்து பார்த்துட்டு உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனா அப்போல இருந்து கண்ணே துறக்கலம்மா, மயக்கத்துல தான் இருக்கா. ஐயா எப்படியாவது என் அம்மாவை காப்பாத்திருங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்களை நம்பிதான் இருக்கும். ப்ளீஸுங்க ஐயா. இங்க வந்தப்ப என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில இருந்திருந்தா கண்டிப்பா குணப்படுத்திட முடியும். ஆனா மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா பிரச்சனை பெருசா இருக்கும்னு தான் தோணுது. ஒன்றும் இல்லை, அம்மாக்கு எதுவும் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு பயமா இருக்கு சிவா. அம்மாவை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கவா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனா அதுக்குள்ள